Chennai Silks. ஒன் இண்டியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வெறித்தனமான சம்பவம். கேரளானாலே இயற்கை அழகு தென்னை மரம்னு தான் நமக்கு தோணும். ஆனால் கொல்லம் பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரங்க இனிமேல் நெருப்புன்னு சொன்னாலே அலறுவாங்க போல. கல்யாண வீட்டுக்கு வந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? நல்லா சாப்பிடுவோம், மொய் எழுதுவோம், கிளம்புவோம். ஆனால் நம்ம ஆளு முகமது இர்ஃபான் கொஞ்சம் வித்தியாசமானவர். நான் வந்தால் சத்தம் மட்டும் வராதுடா, நெருப்பும் வரும்னு நினைச்சாரு போல. இவரோட கார் சைலன்சர்ல இருந்து புகை வர்றதுக்கு பதிலா டிராகன் வாயில இருந்து வர்ற மாதிரி அனல் பறக்குது. அடே, இது காருடா, கேஸ் அடுப்பு இல்ல. ஆமாங்க, சாகசங்கிற பேர்ல சமையல் பண்ணியிருக்காரு நம்ம கார்காரரு. இந்த காட்சியை பாருங்களேன். கார் நிற்குது, பின்னாடி இருந்து பகபகன்னு தீச்சுவாலை பறக்குது. இதை பார்த்து சுற்றி நின்றவங்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. மற்றவங்களுக்கெல்லாம் கார்ல இருந்து புகை வரும், இவருக்கு மட்டும் ஏன் தீ வருது? ஒருவேளை உள்ளுக்குள்ள விறகு அடுப்பு எதுவும் வச்சு ஓட்டுறாரோ என்னவோன்னு மக்கள் நினச்சிட்டாங்க. இந்த விறகு அடுப்பு ஸ்டைல் கார் வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலான உடனே எல்லாரும் ஆகா என்ன ஒரு கெத்துன்னு நினைப்பாங்கன்னு இர்ஃபான் எதிர்பார்த்தாரு. ஆனால் நடந்தது என்னவோ வேற. பொதுமக்கள் இது என்னப்பா ஊருக்கு நடுவில் தீப்பந்தம்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில் அந்த வீடியோ ஆப்பு வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் சேர்ந்துருச்சு. நம்ம கேரளா போலீஸும் போக்குவரத்து துறையும் சும்மா இருப்பாங்களா? தம்பி, உன் வண்டியில் வர்றது நெருப்புனா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறது தான்ப்பா பொறுப்புன்னு கிளம்பிட்டாங்க. காரோட நம்பர் பிளேட்டை வச்சுட்ட நான் பள்ளிக்கல் பகுதியை சேர்ந்த முகமது இர்ஃபான் சிக்கிட்டாரு. அதிகாரிகள் கேட்ட கேள்விக்கு அது சார் சும்மா ஒரு ஸ்டைலுக்குன்னு மழுப்பலா சொல்லியிருப்பார் போல. அதுக்கு அவங்க உன் ஸ்டைலுக்கு ஊர்க்காரங்க பலியாகணுமான்னு கேட்டு ஒரே போடா போட்டுட்டாங்க. அடி, தம்பி இர்ஃபானோட ஓட்டுநர் உரிமம் தற்காலிகமாக காலி. இனிமேல் நீங்கள் சைக்கிள் கூட மிதிக்க யோசிக்கணும் தம்பி. 2வது அடி, அந்த தீப்பொறி காரோட பதிவு சான்றிதழ் அதாவது RC ரத்து. வண்டி இப்போ வெறும் இரும்பு டப்பா தான். ஒரு குட்டி அட்வைஸ், இந்த சம்பவத்துல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அடுத்தவங்க கவனத்தை ஈர்க்கணும்னு நினைச்சு நம்ம பண்ற சில சில்லறை வேலைகள் கடைசியில நம்மள சில்லறை இல்லாம ஆக்கிறோம். கல்யாண வீட்டுல தீப்பொறி பறக்க விட்டா பொண்ணு வீட்டுக்காரங்க வேணா மெச்சுவாங்க, ஆனா RTO ஆபீஸ்ல மெமோ தான் கொடுப்பாங்க. ஸோ மக்களே, உங்க வண்டியில சைலன்சர் வழியா புகை மட்டும் வரவிடுங்க. அங்கேயும் பார்பிக்யூ பார்ட்டி பண்ணலான்னு நினைச்சிங்கன்னா இர்ஃபானுக்கு நடந்த நிலைமை தான் நமக்கும். லைசன்ஸ் இல்லாமல் கார் ஓட்டுறது வெறும் டைட்டில் கார்டு மட்டும் இருக்க படம் மாதிரி ஒன்றுத்துக்கும் உதவாது. இனிமேலாவது இந்த மாதிரி நெருப்பு கோழி சாகசங்களை செய்யாமல் ஒழுங்காக வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.